அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மெய்நமர் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையில் நேற்றைய தினம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. முழுமையான அதிகாரபூர்வமான முடிவுகள் இன்னமும் வெளியிடப்படாவிட்டாலும் கூட அதிகளவான பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளை யார் கைப்பற்றியிருக்கின்றார்கள், எந்த கட்சிகள் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனுரா அலை நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் தாக்கி தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த பிரதேச சபை தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலை போன்ற அளவு வாக்களிப்பு சதவீதத்தை தேசிய மக்கள் சக்தியினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் பாரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல பெரும்பாலான சபைகளில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. எந்த கட்சியினராலும் சில பிரதேச சபைகளை தவிர்த்து அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இந்நிலையில் ஏற்கனவே நேற்றைய தினம் வெளியான தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் எங்களுடைய அடுத்த சேனலான அகிலம் டிவியினூடாக உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கியிருந்தோம். அதில் வழங்கப்படாத தற்போது இன்று காலை வெளியாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொகுதிகளினுடைய முடிவுகளை நாங்கள் உங்களுடைய பார்வைக்காக தெரிவிக்கின்றோம். தொடர்ச்சியாக இதை தொடர்ந்து இறுதி முடிவுகள் அதிகாரபூர்வமாக வெளியாகிய பின்னர் உங்களுக்கு அடுத்த காணொளியில் முழுமையான முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றோம். இந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டோம், வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் இம்முறை செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள். யாழ் மாநகர சபையின் உடைய முடிவுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி 10,370 வாக்குகளை பெற்று 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 9,124 வாக்குகளை பெற்று 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 7,702 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3,567 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3,076 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியும் 587 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்த நிலவரம் இன்னும் உறுதியான நிலவரமாக வெளியிடப்படாவிட்டாலும் கூட தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இறுதி தகவல்களின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 ஆசனங்களையும், ஒரு ஆசனத்தை ஐக்கிய மக்கள் சக்தியும் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உடைய முடிவாக இருக்கின்றது. அடுத்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட யாழ்ப்பாணத்தின் வல்வெட்டித்துறை பிரதேச சபை. ஏனெனில் வல்வெட்டித்துறைக்கு நேரடியாக அனுராக் குமரசநாயக்கா வருகை தந்து அங்கு தேசிய மக்கள் சக்திக்காக பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டிருந்தார். இதனால் வல்வெட்டித்துறை பிரதேசம் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் யாழ் மாவட்டத்தில் வல்வெட்டித்துறை பிரதேச சபை முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1,558 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 1,299 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 676 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி 90 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை அங்கே பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இது வல்வெட்டித்துறை பிரதேச சபையினுடைய முடிவாக இருக்கின்றது. அதேபோல யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சாவகச்சேரி நகர சபைக்கான தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,959 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 1,299 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 1,445 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 738 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி 535 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சாவகச்சேரி நகரசபை எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த ஒரு கட்சியினாலும் தனித்து நகரசபையில் ஆட்சி அமைக்க முடியாது. எனவே 2 கட்சிகள் அல்லது 2க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றிணைந்தே அங்கு ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைதான் காணப்படுகின்றது. சாவகச்சேரி நகரசபை மட்டுமல்ல, அனைத்து பெருமளவிலான தொகுதிகளில்
கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டாட்சியைத்தான் அமைக்க வேண்டிய ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி 974 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 752 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 412 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 188 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான முடிவுகளாக வெளியாக இருக்கின்றன. அதேபோல யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் முடிவுகளாக இலங்கை தமிழரசு கட்சி 6896 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 5424 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4159 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3732 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி 1843 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1675 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 917 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அடுத்து யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபையினுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, இலங்கை தமிழரசு கட்சி 2673 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 1840 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி 1313 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 976 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 1 492 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் யாழ்ப்பாணத்தினுடைய வேலனை பிரதேச சபையில் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், அங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றார்கள். அதிக அளவிலான ஆசனங்களை 1-2 ஆசனங்களை தவிர அனைத்து ஆசனங்களையுமே கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழரசு கட்சி தான் அங்கு கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதுவரை அதிகாரபூர்வமாக வெளியான தகவல்களை பார்க்கின்ற பொழுது, கரச்சி பிரதேச சபையில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி 20962 வாக்குகளை பெற்று 20 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 7319 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 5058 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி 971 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2712 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2195 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் கிளிநொச்சி தொகுதியிலே பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையை பார்க்கின்ற பொழுது, தமிழரசு கட்சி 5171 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2355 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 1884 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி 971 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் அங்கு பெற்றிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலை பள்ளி பிரதேச சபையினுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். இது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலை பள்ளி தேர்தல் முடிவாக வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடைய இதுவரை வெளியான முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, இலங்கை தமிழரசு கட்சி 6306 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தியினர் 4407 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3672 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1962 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை பார்க்கின்ற பொழுது, இலங்கை தமிழரசு கட்சி 10816 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 4028 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2652 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 2491 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும்,
அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1774 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச சபை முடிவுகளை பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சி 1594 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1082 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 804 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 605 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், தேசிய மக்கள் சக்தி 492 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். இது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிலையாக இருக்கின்றது. அடுத்து திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி ஓரளவுக்கு முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் ஏனைய வடகிழக்கு மாவட்டங்களோடு ஒப்பிடுகையில். இந்த திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 8495 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 5825 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3500 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 409 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சைக்குழு 747 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், சுயேட்சைக்குழு 3 514 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், ஐக்கிய தேசிய கட்சி 503 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். இது திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை மாநகர சபைக்கான முடிவாக இருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தினுடைய கோமரன் கடவள பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 2468 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1149 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 966 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 346 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், சர்வஜன அதிகாரம் 202 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டம் சேருவல பிரதேச சபையை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் 7 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல மூதூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 5926 வாக்குகளுடன் 5 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 6970 வாக்குகளுடன் 4 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 5151 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 4704 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3701 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3036 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். திருகோணமலை கந்தளாய் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 11815 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 7585 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும், மக்கள் ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பினர் ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து திருகோணமலையினுடைய கிண்ணியா பிரதேச சபையை பார்க்கின்ற பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 5941 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3700 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3335 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 2707 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். திருகோணமலையினுடைய தம்பலகாமம் பிரதேச சபையை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி 3580 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3433 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 3562 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2690 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 2094 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 1691 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் தம்பலகாமம் பிரதேச சபையில் கைப்பற்றியிருக்கின்றார்கள். திருகோணமலை மொரவெவ பிரதேச சபையினுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி 2663 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 847 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1060 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும்,
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 427 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 212 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் திருகோணமலை மாவட்டத்தில் அவர்கள் கைப்பற்றிய வாக்குகளாகவே பதிவாக இருக்கின்றன. அடுத்து மன்னார் மாவட்டத்தில் வெளியான முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, மன்னார் நகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 2225 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 2123 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1943 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1807 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் கூட்டணி 1439 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி 584 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும், ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு 535 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் மன்னார் மாவட்டத்தில் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்தினுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, நாத்தாண்டிய பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 26,991 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 11,410 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,373 வாக்குகளையும், பொதுஜன பிரமுன 5,696 வாக்குகளையும், பொதுஜன முன்னணி 4,826 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். இதில் எத்தனை ஆசனங்கள் எனில் போனஸ் ஆசனங்கள் இன்னும் கணிப்பிடப்படவில்லை. அதனால் எத்தனை ஆசனங்கள் இந்த கட்சிக்கு கிடைத்தன என்ற தகவல்கள் இன்னமும் வெளியாகவில்லை. புத்தளம் சிலாபம் பிரதேச சபையிலும் தேசிய மக்கள் சக்தி 29,964 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 11,410 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 3,011 வாக்குகளையும், சர்வஜன அதிகாரம் 1,687 வாக்குகளையும், பொதுஜன பெரமுன 10,901 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 13,937 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 8,427 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 590 வாக்குகளையும், சுயேட்சை குழுக்கள் 2,043 வாக்குகளையும், பொதுஜன பிரமுன 3,115 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். புத்தளம் கெல்பட்டிய பிரதேச சபையிலே தேசிய மக்கள் சக்தி 16,709 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 18,114 வாக்குகளையும், பொதுஜன பிரமுன 4,807 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,939 வாக்குகளையும், முஸ்லீம் காங்கிரஸ் 4,161 வாக்குகளையும், சர்வஜன அதிகாரம் 3,003 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து புத்தளம் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 8,791 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 4,639 வாக்குகளையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 3,327 வாக்குகளையும், பொதுஜன பெரமுன 1,550 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,411 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். புத்தளம் பிரதேசத்தின் ஆனமடுவ பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 16,992 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 9,342 வாக்குகளையும், பொதுஜன முன்னணி 3,883 வாக்குகளையும், பொதுஜன பெரமுன 5,138 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். கருவேலஸ்கம பிரதேச சபையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி 2,622 வாக்குகளை பெற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி 4,769 வாக்குகளையும், பொதுஜன முன்னணி 2,322 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,494 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல புத்தளம் வனாத்த விலு நகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 3,714 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3,313 வாக்குகளையும், பொதுஜன பெரமுன 2,143 வாக்குகளையும், முஸ்லீம் காங்கிரஸ் 551 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் அங்கு முக்கியமான முடிவுகளில் பெரும்பாலான வாக்கு எண்ணிக்கைகள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆசனங்கள் யாருக்கு கிடைத்திருக்கின்றன என்ற விடயம் இன்னும் முற்றாக வெளியாகவில்லை. அடுத்து அம்பாறை மாவட்டத்தினுடைய முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நிந்தவூர் பிரதேச சபையில் சுயேட்சை குழு 1 7,829 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 5,666 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 1,068 வாக்குகளையும், சுயேட்சை குழு 2 504 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது.
அதேபோல தொடர்ச்சியாக அம்பாறை லபு கல பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 2624 வாக்குகளையும், தெற்கிய மக்கள் சக்தி 2512 வாக்குகளையும், பொதுஜன பெரமுன 1035 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அம்பாறையினுடைய காரைதீவு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 3680 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 2481 வாக்குகளையும், இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் 1490 வாக்குகளையும், சுயேட்சை குழு 479 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆலையடு வேம்பு பிரதேச சபையில் அம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 4154 வாக்குகளை பெற்றுக்கொள்ள சுயேட்சை குழு 4 2175 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். சுயேட்சை குழு 2 1351 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். சுயேட்சை குழு 1 1085 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 1075 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1004 வாக்குகளையும் அங்கே அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச சபையில் பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் வழியாக இருக்கின்றன. அம்பாறையின் மகா ஓயா பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 4974 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2707 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 2516 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2010 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அதேபோல கொழும்பு மாவட்டத்தில் முறை அதிக அளவிலான முன்னிலை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சி மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கின்றார்கள். அதனை அடுத்து சஜித்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியையும் அவர்களுக்கு கொழும்பில் அதிக வாக்கு வங்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர்களை தேசிய மக்கள் சக்தி முந்தி இருக்கின்றார்கள். கொழும்பு மாவட்டத்தினுடைய கொட்டிகாவத்தை முல்லேரியா பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 30,797 வாக்குகளை பெற்று 22 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 10,747 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5,477 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். மொரட்டுவ மாநகர சபையிலும் தேசிய மக்கள் சக்தி மொரட்டுவ மாநகர சபையிலும் தேசிய மக்கள் சக்தி 34,659 வாக்குகளை பெற்று 26 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 16,814 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9,149 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 4,809 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். கொழும்பு சீதாவாக்கை நகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 5,553 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 4,025 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், சுயேட்சை குழுக்கள் 4 ஆசனங்களையும், பொதுஜன பெரமுன 1 ஆசனத்தையும், ஐக்கிய தேசிய கட்சி அங்கு 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அடுத்து கொழும்பு கோமாகம பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 66,634 வாக்குகளுடன் 28 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 19,376 வாக்குகளுடன் 7 ஆசனங்களையும், பொதுஜன பெரமுன 14,575 வாக்குகளுடன் 6 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 6,259 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும், சர்வஜன சக்தி 3,899 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி இந்த பிரதேச சபை தேர்தலிலும் மிகப்பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோயில் பிரதேச சபையில் சுயேட்சை குழு 1 7,829 வாக்குகளை பெற்று 8 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 5,666 வாக்குகளுடன் 6 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 1,068 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 2 504 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல அம்பாறை மாவட்டத்தின் உடைய நாவிதன்பள்ளி பிரதேச சபையில் அனைத்து ஆசனங்களையும் சுயேட்சை குழுக்கள் தான் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அங்கு அம்பாறை மாவட்டத்தில் பல பிரதேச சபைகளில் சுயேட்சை குழுக்களினுடைய ஆதிக்கம் அங்கு செலுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாறையினுடைய இறக்காவம் பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 2,838 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 2003 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும்,
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 1732 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சுயேட்சைக்குழு 823 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் அம்பாறை மாவட்டத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல அம்பாந்தோட்டை, காலி, குறிப்பாக ஒரு காலத்தில் மகிந்தவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட இடங்களிலும் கூட அம்பாந்தோட்டை, காலி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியே அதிக அளவிலான ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அதேபோல காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்க, குறிப்பாக அங்கே தேசிய மக்கள் சக்தி முன்னணி பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக நுவரெலியாவுடைய வலப்பனை பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 21,343 வாக்குகளுடன் 30 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 15,207 வாக்குகளுடன் 15 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 6,062 வாக்குகளுடன் 7 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 4,750 வாக்குகளுடன் 5 ஆசனங்களையும், பொதுஜன ஐக்கிய முன்னணி 4,553 வாக்குகளுடன் 4 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா பிரதேச சபையிலும் தேசிய மக்கள் சக்தி 9,301 வாக்குகளுடன் 7 ஆசனங்களையும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 8,389 வாக்குகளுடன் 6 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 7,848 வாக்குகளுடன் 5 ஆசனங்களையும், சுயேட்சைக்குழு 2,280 வாக்குகளுடன் 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2,110 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். பொதுஜன ஐக்கிய முன்னணி 1,363 வாக்குகளுடன் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல வவுனியா மாவட்டத்தினுடைய பிரதேச சபை முடிவுகளை பார்க்கின்ற பொழுது அங்கு ஆசனங்களின் எண்ணிக்கை முழுமையாக வெளியாகாத சூழ்நிலையில் தற்போது வவுனியா மாவட்டத்தின் உடைய வாக்குகளை பார்க்கின்ற பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி 1,844 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 3,645 வாக்குகளையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 662 வாக்குகளையும், சர்வஜன கட்சி 758 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். வவுனியா மாநகர சபையிலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் 2,350 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி 2,344 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 2,293 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 2,185 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். வவுனியா பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 2,210 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 2,650 வாக்குகளையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 1,255 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாக நேற்று நடைபெற்ற இலங்கையின் 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்னமும் பல தொகுதிகளினுடைய அதிகாரபூர்வ முடிவுகள் முற்றாக வெளியாகவில்லை. பல தொகுதிகளில் அங்கே கட்சிகள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை வெளியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள், போனஸ் ஆசனங்களும் கணிப்பிடப்பட்டு முழுமையான ஆசனங்களும் வெளியிடப்படவில்லை. எனவே முழுமையான முடிவுகள் அதிகாரபூர்வமாக வெளியாகிய பின்னர் மாவட்ட வாரியாகவும் கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த ஆசனங்களை எனில் போனஸ் ஆசனங்கள் கணக்கிடப்பட்ட பின்னர் தான் முழுமையாக கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்களினுடைய விவரங்களை துல்லியமாக கூற முடியும். எனவே அனைத்து விவரங்களையும் முழுமையாக கிடைத்தவுடன் உங்களுக்கு அடுத்த காணொளியில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் 2025 முடிவுகளை உங்களுக்கு தருவதற்காக உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.